அது எதுக்கு அஞ்சாதவர்? மரணத்துக்கு அஞ்சாதவர், அவ்வளவுதான். அவச்சொல்லுக்கு அஞ்சுகிறவன், படிச்சொல்லுக்கு அஞ்சுகிறவன். மக்கள் வரிப்பணத்தை அரசு என்ன பாழ்படுத்திச்சு? இதே உயர போகுது, வரிப்பணம் போய் வீணாயிர போகுது. சொல்லுங்க சார். இல்ல, எல்லாத்திலையும் கமிஷன், எல்லாத்திலையும் கரப்ஷன். அது மக்கள் சொத்து தானே. அதுக்கு தான் இப்ப பதில் சொன்னேன்ல. ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாலும் எங்களை போட்டு பிராண்டதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, எங்க மேல பழி போடுறதுக்கு. அதனால பேசாம இருந்தோம். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. சொன்னா மற்றவங்களெல்லாம் விட்டுருவாங்க, எங்களை மட்டும் தனிமைப்படுத்தி அட்டாக் பண்ணுவாங்க. மற்ற கட்சிகள் என்ன வேணா பேசட்டும், ஏதாவது நீங்க விமர்சிக்கிறீங்களா? அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் எம்டிஎம்கேனா உங்களுக்கு கிள்ளுக்கிறேன். எங்களை சரியாக நடத்தவில்லை. போன உடனே இந்த 4 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டா தான் அடுத்து பேச்சுவார்த்தை. கண்டிஷன் போட்டு நிர்பந்தப்படுத்தி இதுக்கு ஒத்தாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். எடுத்த எடுப்பிலேயே நீங்க இதை கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அப்பதான் பேச்சுவார்த்தையை தொடர முடியும். இந்த 4 சீட்டுக்கு மேல ஒரு சீட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா சொன்னாங்க. ஏங்க சண்டை போடுங்கிறீங்களா? அறிவாலயத்தில் அவங்களோட சண்டை போடுங்கிறீங்களா? எப்போ? அது அவுட் ஆஃப் கான்டெக்ட் அது சொல்லக்கூடாது. எந்த நேரத்தில் எந்த பேச்சில் எந்த வரி வந்ததுன்னு எடுத்து சொன்னா தான் முடியும். நீங்க முட்டைக்கட்டையா இப்படி சொன்னா அதை ஏத்துக்கிட முடியாது. ஆமா, கூட்டணியிலே இருந்தபோது கூட்டணி தர்மத்தை காத்து சில தவறுகளை மனசிலே உணர்ந்தாலும் கூட விமர்சனம் செய்யாமல் இருந்தேன். எங்க குழு போச்சு? இல்ல, எங்க குழு போச்சு. அவங்க முதலமைச்சர் யார்ட்டையும் பேசலையே, அவங்க குழுவை தானே நியமிச்சிருந்தாங்க. அந்த குழு தான் பேச்சு. சொல்லல, விடுங்க. சொல்லல, அவ்வளவுதான். சொல்லல. தவறு செய்தால் சுட்டிக்காட்டுவோம். அதை முன்னே சொல்லியிருக்கோம். சுட்டிக்காட்டுவோம். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஜனநாயக பக்குவம் இந்த முதலமைச்சருக்கும் இந்த கட்சிக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில சுட்டிக்காட்டுவோம். அது பற்றி எந்த கருத்தும் சொல்ல நான் விரும்பவில்லை. I don't want to make any comment on that. I don't want to make any comment on that issue. ஒரு முக்கியமான ஒருவருக்கு உடல்நலம் இல்லை, அவரை பார்க்கறதுக்காக மருத்துவமனைக்கு போய் திருச்சியில், அதனால வரல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. எங்க இல்ல, வாய்ப்பே இல்லை. இதெல்லாங்க கற்பனையான யுகங்கள், கனவுல கூட நினைக்காத யுகங்கள். 1% கூட அதுல வாய்ப்பு கிடையாது. வைகோவாவது அங்க போய் நிக்கிறதாவது, அதுவும் அவரை எதிர்த்து. அது மாதிரிலாம் தவறு நான் செய்ய மாட்டேன். ஒன்னும் நடக்கலாம். பொதுக்குழுவில் பேசுற எல்லாத்துக்கும் பதவுரை, பொழிப்புரை, விளக்கவுரை எல்லாம் பத்திரிகையாளர்கிட்ட கொடுக்க முடியாது. எந்த பிஜேபி இந்துத்துவ சக்திகள் இங்கே நுழையக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்தமோ அந்த சக்திகளோடு சேர்ந்து கூட்டு வச்சு கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்தித்த அதிமுகவை ஆட்சி படத்திலே அமர வைப்பது, அதுக்கு ஆதரவு கொடுப்பது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு திமுக வந்தது என்பது உண்மையாக இருக்குமானால், இது இந்த கருத்தை பலரும் சொல்லியிருப்பதனால நாங்க எப்படி அவங்களோட கூட்ட தொடர முடியும்? திஸ் இஸ் மை ஆன்சர். யாருடைய அரசியல் எதிர்காலம்? அது ஒரு நல்ல
கட்டமைப்பான கட்சி, ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் உடைய கட்சி, கட்டுக்கோப்பான கட்சி. அவங்க இந்த கட்சி எதையும் ஃபேஸ் பண்ணி அவங்க ரன் பண்ணுவாங்க. நான் குறையெல்லாம் சொல்ல, நான் தளபதி மு க ஸ்டாலினை பற்றி எந்த குறையும் சொல்ல விரும்பவில்லை. நம்புகிற வரைக்கும் ஆதரிச்சுக்கிட்டு இருப்போம், மாறுபட்டு போனா எதிர்ப்போம். மக்கள் தான் காரணம், வாக்காளர்கள் தான் காரணம். நான் உருவாக்க போறது இல்லையே, நான் அப்படி சொல்லவும் இல்லையே. அப்படி ஒரு கூட்டணி அமைக்க போறோம். நான் ஐ ஆம் எ ஸ்மால் மேன். அப்படியெல்லாம் நினைக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. We are also one of the constituents of India Bloc, India Alliance. They have invited me to participate. அவங்க இன்வைட் பண்ணாங்க. கேசி வேணுகோபால் ஃபோன் பண்ணாரு, நசீர் ஹுசேன் ஃபோன் பண்ணாரு. அவங்க அழைப்பின் பேரில் போய் கலந்துக்கிட்டேன். 8ஆம் தேதி ஹைதராபாத்தில் கூட்ட போற கூட்டத்திலையும் நாங்கள் கலந்துக்கிடுவோம். ஏங்க எங்கேயோ உள்ள வியூகங்களுக்கு இப்ப போறீங்க? நாளை நடப்பதை யார் அறிவார்? அதை இப்ப இன்னைக்கு சொல்லணும். நாங்கள் போட்டியிட மாட்டோம். நாங்கள் போட்டியிட மாட்டோம். Thank you very much for not putting any more embarrassing questions.